வீவர்ஸ் இன்னைக்கு சட்டசபையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். இப்போ மீண்டும் வந்து நம்ம திருமதி பிரேமலதா விஜயகாந்தை பற்றி சில விஷயங்கள் பேசலாம். என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப தெளிவான சிந்தனை உடையவர்கள் தான். அவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ஆணித்தரமாக இருக்கும். நிறைய பேர் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும் அவங்களுடைய பேச்சு. ஒரு வீரப்பெண்மணியா அப்படி தான் இருக்காங்க அவங்க. அவங்க வந்து திரு விஜய் அவர்கள வந்து எலெக்ஷனுக்கு முன்னால நிறைய பேசியிருக்காங்க. எல்லாரும் கேலி பண்ற மாரி இவங்களும் கேலி பண்ணியிருக்காங்க. வந்து லாலிபாப்பு அது இது என்னெல்லாமோ பேசியிருக்காங்க. அதெல்லாம் கூட நம்ம பெருசா எடுக்கல. பட் அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல அவரு வெற்றி பெற்றதுக்கப்புறம் நெனைக்கிறேன், பத்திரிகையாளர் ஐ அம் நாட் ஷூர் அபவுட் இட். பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஒரு திரைத்துறையிலேருந்து இப்போ முதல்ல ஒருத்தர் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, உடனே டக்குன்னு ரொம்ப தெளிவா பதில் குடுக்குறாங்க. என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, "ஏன் உங்களுக்கு அவர் தான் தெரியுதா? எம்ஜிஆர் தெரியலையா? விஜயகாந்த் தெரியலையா உங்களுக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கொந்தளிக்கிறாங்க. அப்படி கொந்தளிக்கிறவங்க அதெல்லாம் கரெக்ட்டு தான். அப்படி கொந்தளிக்கிறாங்கன்னா, அவங்க தெளிவா சிந்திக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த தெளிவா சிந்திக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயத்துல எப்படி அந்த தெளிவான ஒரு சிந்தனை வராம போச்சு? எந்த விஷயத்துல அப்படின்னா, சட்டசபையில அதுவும் சட்டசபையில முதல்வர் அவர்கள பார்த்து, "தம்பி" முதல்ல பேசும்போது முதல்வர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வேற விஷயம். அடுத்தது பேசும்போது முதல்வர் தம்பி விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னது, அது எப்படி எந்த விதத்துல அது வந்து நியாயமாகும்? வந்து பொதுமக்கள் யாராலயும் அத ஜீரணிக்க முடியல. அது எப்படி பேச முடியும்? அது எப்படி பேச முடியுங்க ஒரு முதல்வர? அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாலே பேச முடியாதே! நீங்க எப்படி பேச முடியும்? அதுதான். எஸ்.